16/9/2014 அன்று நான் மத்திய சிறை புழலில் இருந்தபோது 5/9/2014 உள்ள தினத்தந்தி நாளிலே படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு செய்தி, ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு 20/9/2014 கூறுவதை தள்ளி வைக்க வேண்டும் என்று கம்பெனி தரப்பு வக்கீல்கள் வாதிட்டார்கள் என்ற செய்தியை நான் படித்தேன். படித்துக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்தாவின் எனக்குள் இறங்கிவிட்டார். வல்லமையாக இறங்கி ஜெயலலிதா அவர்களுக்கு விரோதமாகவே கடுமையாக பேசினார். ரொம்ப கடுமையாக பேசினார். பரிசுத்தாவின் எனக்குள்ளாக இறங்கி மேலே பார்த்து கடவுளிடம், தேவனாகிய கர்த்தரிடம் ஜெயலலிதா அவர்களுக்கு விரோதமாக பேசினார். நான் உணர்ந்தது, நிச்சயமாக சொத்து குவிப்பு வழக்கில்